இது வந்து பெருவடை கோழிங்கண்ணா. காலெல்லாம் பாருங்க நல்லா வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. வெயிட் நல்லா வருங்கண்ணா. இது நமக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் ஆகுது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வளர்க்குறாங்க. இதுதான் அதிகபட்சமாக நம்ம கிட்ட வந்து அதிகமாக கேட்குறதும் இதுதான். தூய நாட்டுக்கோழி பெருவடை கோழிங்கண்ணா. தேவையில் அதிகபட்சமாக 1.5 கிலோனோ இல்லை 1.25 கிலோனோ. பொட்டோட வெயிட் 1.25 கிலோ. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுவடை கோழி வரவே வராதுங்கண்ணா. அன்னைக்கு என்ன ரேட்டோ அது. ஆமாங்கண்ணா, அன்னைக்கு என்ன ரேட்டோ. அதாவது நம்மகிட்ட சிறுவடை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்குது. சிறுவடை பெருவடை எப்பயுமே இருக்குங்கண்ணா. கருங்கோழி 6 10 நாள் ஆகுது. கண்டிப்பாக எல்லா வேக்சினும் கம்ப்ளீட் பண்ணி தானே கொடுப்பேன். எல்லாருக்குமே எந்த ஒரு வேக்சினுமே எந்த கோழி குஞ்சுக்குமே வேக்சின் போடாமல் கொடுக்க மாட்டேங்கண்ணா. நான் இதோட கருங்கோழி வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆகுதுண்ணா. இதுதான் நான் சேலிங் பண்ணுறது. இப்போ இதோட ரேட் பிரதர் டிரான்ஸ்போர்ட்டிங் வந்து பண்ணுறீங்க இல்லைங்களா? பஸ்ஸில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது 6 ஏதாச்சும் இறந்து போச்சுன்னா அதுக்கு எப்படி பிரதர்? 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கம்ப்ளைண்ட் வராதுங்கண்ணா. அப்படி வந்ததுன்னா நீங்கள் பண்ணுற பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூபா கூட பிடிக்க மாட்டேங்கண்ணா. அந்த எத்தனை குஞ்சு இறந்து போதோ அந்த குஞ்சுக்கு என்ன பேமெண்ட் அனுப்புறீங்களோ அந்த பேமெண்ட் அப்படியே உடனே அனுப்பிவிட்டுருவோங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது தர்மபுரி மாவட்டத்தில் இருக்காங்க. தர்மபுரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு CSS Poultry Formனு சொல்லக்கூடிய ஒரு பண்ணைக்கு வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியிலேருந்து கருங்கோழியிலேருந்து அனைத்து ரகமான கோழிகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ரகங்கள் வந்து இளம் குஞ்சுகளை, அதாவது டே ஓல்ட் 6லேருந்து 30 days 40 days 6 வரைக்குமே விற்பனை பண்ணிட்டு இருக்கிற பிரதர் வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்களாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக நீங்கள் 5 இல்லை 10 கோழிகள் கேட்டாலும் டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட பண்ணையில் என்னென்ன ரகமான கோழிகள் இருக்குது, என்னென்ன ரேட்டுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காரு, எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு இந்த ஒரு காணொலியை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். காணொலியை முழுசாக பாருங்கள். பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணா. நம்முடைய பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம பண்ணையோட முகவரி சொல்லுங்கள். ஆனால் என்னுடைய பேர் வந்து சந்தோஷ்ண்ணா. நான் வந்து இங்கே தருமபுரி மாவட்டம் நல்லமலை ஒன்றியத்தில் ஒரு கிராமத்தில் தானே வசிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வரேண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டி? ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருவடை சிறுவடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துருக்க சொனாலி அந்த ரகம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் கிண்ணி கோழி, வான்கோழி, கருங்கோழி மற்றும் பேன்சி கோழி, வாத்து இதெல்லாம் பண்ணிட்டு வரோங்கண்ணா. 1 மாத குஞ்சியாக வந்து கொடுத்துட்டு வரோம். 1 மாத குஞ்சு, 1 நாள் குஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு வரோங்கண்ணா. இப்போ 1 நாள்லேருந்து 1 மாத குஞ்சு வரைக்கும் கொடுத்துட்டு வரோம். கிட்டத்தட்ட எல்லா வெரைட்டியுமே உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்கண்ணா, எல்லா வெரைட்டியுமே பண்ணிட்டு இருக்குங்கண்ணா. இப்போ ஒன்றுனா தெளிவாக என்னென்ன முறையில் பார்க்கலாங்கண்ணா. அதை நம்ம பண்ணை இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பிரதர், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோழிகள் வந்து என்ன ரகமான கோழி? ஆனால் இது வந்து பெருவடை நாட்டுக்கோழிங்கண்ணா. ஈரோட்டு நாட்டுக்கோழின்னுவோம் அந்த நாட்டுக்கோழிங்கண்ணா. இது ஈரோடு பகுதியோட பெருவடை. ஆமாங்கண்ணா. ஈரோடுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதானே வளர்க்குறாங்க. இதுதான் அதிகபட்சமாக நம்மக்கிட்ட வந்து அதிகமாக கேட்குறதும் இதுதான் ஈரோடு சைடு இருந்து. அதனால் இந்த ரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறோங்கண்ணா இந்த கோழி. தூய நாட்டுக்கோழி. ஆமாங்கண்ணா, தூய நாட்டுக்கோழி பெருவடை கோழிங்கண்ணா. இப்போ ஈரோடு பெருவடை கோழிகள் வந்து என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ இல்லை 3.5 கிலோ, அதிகபட்சமாக 3 கிலோ வரைக்கும் வருங்கண்ணா. ஒட்டைக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா 2 to 2.5 அதிகபட்சமாக வருங்கண்ணா. எடை கறி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முட்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த பெருவடை தானே வளர்க்குறாங்க. இது எத்தனை மாதம் டைம் எடுத்துங்க? அதாவது முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 மாதம் ஆகுங்கண்ணா முட்டைக்கு. நம்ம கறிக்கு அந்த 3 to 3.5 சொன்னோம் இல்லைங்களா சேவல், அது வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 ஆகுங்கண்ணா. 8 மாதம் நம்ம 6 to 8 மாதம் ஆயிருங்கண்ணா. சரி. இப்போ அதிக எடையும் வரும், அதே சமயம் வந்து முட்டைக்கு வளர்க்கலாம். ஆமாங்கண்ணா, முட்டைக்கு இது வந்து நல்ல ஸ்பெஷல்ண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து 20 to 24 முட்டை இடுங்கண்ணா. இது அதே வந்து சிறுவடை அப்படி கிடையாதுண்ணா. 6 to 8 அந்த மாரி இடுங்கண்ணா அந்த சிறுவடை கோழிங்க. இப்போ இந்த கோழி குஞ்சு வந்து இப்படி 1 நாள் கோழி குஞ்சு தந்துட்டு இருக்கீங்களா இல்லை 1 மாத கோழி குஞ்சு தந்துட்டு இருக்கீங்களா? ஆனால் நாங்கள் 1 நாள் குஞ்சாவும் கொடுத்துட்டு வரோம், 1 மாதம் குஞ்சாவும் கொடுத்துட்டு வரோம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் குஞ்சு தானே நம்மகிட்ட அதிகமாக கேட்குவாங்க. ஏன்னா வந்து ஒரு மாத குஞ்சுறது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். அந்த சொட்டு மருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 21 நாளைக்கு போடுறோம். 7 நாளைக்கு ஒரு மருந்தும் 14 நாளைக்கு ஒரு மருந்தும் 21 நாளைக்கு ஒரு மருந்தும் கொடுக்குறோம். அதனால பார்த்தீங்கன்னா 40 நாளாக கொடுக்கும்போது பெட்டராக இருக்குங்கண்ணா. எந்த ஒரு கோழி குஞ்சு இழப்பீடு வராது. 1 மாத குஞ்சுனா கூட கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதே ஒரு 40 நாள் குஞ்சுனா உங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடும் வராதுங்கண்ணா. இப்போ 1 நாள் கோழி குஞ்சு எடுக்கிறாங்கன்னா அவங்க ப்ரூடிங் போகணும். இந்த ஆமாங்கண்ணா, ப்ரூடிங் போகணும். அதாவது தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பண்ணை வந்து வச்சு நம்ம வளர்க்குறோம் அப்படின்றவங்க ப்ரூடிங் செட்டப் வந்து கண்டிப்பாக வேணுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க கண்டிப்பாக வாங்காதீங்க. 1 நாள் குஞ்சு வாங்காதீங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 மாத குஞ்சு இல்லைன்னா 40 நாள் குஞ்சு தான் வாங்கி வளர்க்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்தமாரி பண்ணணுங்க. இப்போ புதுசாக வளர்க்குறாங்க, இப்போ புதுசாக பண்ண ஆரம்பின்னு நினைக்கிறேன். 1 மாத குஞ்சு எடுக்கும்போது நீங்கள் 3 சொட்டு மருந்தும் கொடுத்துறேன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, 3 சொட்டு சக்தி இருக்கும் இல்லைங்களா? நான் 3 சொட்டு மருந்து கொடுத்துட்டாவே அதுதானே பெஸ்ட்டு. 3 சொட்டு மருந்து கொடுக்காத கோழி குஞ்சு இழப்பீடு வருங்கண்ணா. 3 சொட்டு மருந்து கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனை வராதுண்ணா. கொடுத்து தானே நாங்கள் கொடுக்குறோம். அதே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வளர்க்குறவங்களுக்கு 40 நாள் கோழி குஞ்சு தானே தரோம். சரி. இப்போ 40 நாள்
நாள் கோழி குஞ்சுனா என்ன ரேட்டு தருவீங்க? ஆனால் 40 நாள் குஞ்சு அன்றைக்கி என்ன, அதாவது நான் மட்டும் இல்லைங்கண்ணா, இந்த தமிழ்நாடு முழுசில் என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டு தான் நானும் கொடுக்குறேன். 120 ரூபான்னு கொடுத்துட்டு வரேன். நான் 40 நாள் குஞ்சு 120 ரூபாயும், ஒரு மாத குஞ்சு 100 ரூபாயும் கொடுத்துட்டு வரேங்கண்ணா. இப்போ டே ஓல்ட் சிக் யாருக்குன்னா வேணும்னா அவங்களுக்கு என்ன ரேட் தருவீங்க? ஆனால் அது வந்து அன்றைக்கி என்ன ரேட்டு, அதாவது நான் முட்டை வாங்குறது, அதாவது நம்மகிட்டே எல்லா தாய்க்கோழி இல்லைங்கண்ணா, நம்மகிட்ட 200 தாய்க்கோழி தான் இருக்குது, 200 to 250 தாய்க்கோழி இருக்குது. மீதி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தான் நான் வாங்குறேன். ஈரோடு சைடில் வந்து நம்மகிட்ட இருந்து கோழி குஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட மேக்ஸிமம் வந்து முட்டை கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் நான். இப்போ புதுசாக பண்ணக்கூடியவங்க ஒரு மாத கோழி குஞ்சுங்களே, அதாவது 40 நாள் கோழி குஞ்சு சொல்கிறீங்க, அது எடுத்து பண்ணும்போது இழப்பு இல்லாமல் லாபகரமாக அவங்களுக்கு பண்ணை அமைக்கலாம். கண்டிப்பாங்கண்ணா. அது இழப்பீடு வராமல் இருக்குதுண்ணா. எந்த ஒரு தொழில் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கணும். ஒரு நாள் கொஞ்சம் நம்ம கம்மியாக கிடைக்குது, 20 ரூபாய்க்கு கிடைக்குது, 25 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வாங்கிட்டு போய் விட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த பண்ணக்கூடாது. ஒரு நாள் கொஞ்சம் வாங்காதீங்க. சரி, இப்போ தீவனம் எடுத்துக்கிட்டு என்னென்ன தீவனம் தரீங்க? ஆனால் நாங்கள் வந்து நாட்டுக்கோழி தீவனம் கொடுத்துட்டு வரோண்ணா. கிருஷி கம்பெனி கொடுப்போம், இல்லைனா வந்து எஸ்கேஎம் கம்பெனி தீவனம் கொடுத்துட்டு வரோங்கண்ணா. இது ரெண்டு தான் பெட்டராக இருக்குங்கண்ணா. அதே வந்து 40 நாளைக்கு மேலே நம்ம அரிசி, கம்பு, மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து பொடி பண்ணி போடலாம். அப்போ அப்படி இல்லைன்னா வெளிமேய்ச்சல் கடையை விடலாங்கண்ணா. பிரதர், இப்போ கையில் வச்சுட்டு இருக்கீங்க, இது பெருவிடம் சொன்னீங்க, இது காட்டுங்க பிரதர் எப்படி இருக்குண்ணா? இது வந்து பெருவிட கோழிங்கண்ணா. இது வந்து பொட்டைக்கோழிண்ணா, பெட்டைக்கோழி முட்டை வைக்கிறதுக்காக. இது வந்து சேவல்ண்ணா. இது வந்து சேவல். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காலெல்லாம் பாருங்கள், நல்லா வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா வந்து வெயிட் நல்லா வருங்கண்ணா. இது நமக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் ஆகுதுண்ணா. 1.5 மாதத்துக்கு மேலே தான் ஆகுது. 48 நாள் அந்த மாதிரி ஆகுது. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழி 400 கிராம் இருக்குண்ணா. வெயிட்டு ஒரு கோழி 400 கிராம் இருக்குண்ணா. சரி சரி. இது அதாவது 45 நாளே நமக்கு 400 கிராம் வந்துடுச்சு. ஆமாங்கண்ணா. இதோட கால் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு, எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கால் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். கால் வந்து நல்லா நீட்டமாகவும் இருக்கும் கோழியோட கால். இப்போ இது வந்து பியூர் பெருவடை இல்லைங்க? ஆமாங்கண்ணா, பியூர். இப்போ அதாவது ஒரு 4-5 மாதங்கள் வளர்த்தாவே ஒரு 2 கிலோ கொடுத்துடலாம் நம்ம? இல்லைங்கண்ணா, 2 கிலோ 4-5 மாதத்துனா 3 மாதத்துக்குலாம் உங்களுக்கு 1 கிலோக்கு மேலே வந்துடும். 1 கிலோ மேலே 100-200 பக்கம் வந்துடும். என்ன ஒன்றுனா கம்பெனி தீவனமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டக்குன்னு வளர்ச்சி வரும். நம்மளுடைய நம்ம மக்காச்சோளம், அரிசி அந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் லேட்டாக வரும். லேட்டாக வரும். தீவன செலவு நமக்கு ஆமாண்ணா, தீவன செலவு கம்மியாகுது நமக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து நீங்கள் அரிசி இந்த மக்காச்சோளம் கொடுக்குறதால நல்லா வந்து வெயிட்டு வருங்கண்ணா. நம்ம கம்பெனி தீவனமே கொடுத்தாலும் வெயிட் வரும். ஆனால் வந்து கொழுப்பு சத்து அதிகமாகிடும், புரோட்டீன் அதிகமாக இதாகும். சரி சரி பிரதர். இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த கோழி குஞ்சுகள் வந்து, ஆனால் இது வந்து சிறுவடை கோழி குஞ்சுங்கண்ணா. இது வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள், காலுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பாருங்கள். இது வந்து சிறுவடை கோழி குஞ்சு. இது வந்து 10 நாள் ஆகுதுங்கண்ணா. இந்த கோழி குஞ்சோட இது வந்து 10 நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 நாள் விட்டு தான் நான் சேல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வந்து சேல் பண்ண மாட்டேன். நீங்களே கேட்டாலும் சேல் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும், கோழியோடைய பற்றி எல்லாம் தெரியும், நான் வளர்த்திக்குவேன் அப்படின்ற ஆளுங்க இதை பற்றி நம்ம கொடுப்போம். யாராக இருந்தாலும் கேட்டால். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு வெயிட் வரும்? ஆனால் சேவல் அதிகபட்சமாக 1.5 கிலோனோ இல்லை 1.25 கிலோனோ, பொட்டோட வெயிட் 1.25 கிலோனோ. அதிகபட்சமாக முட்டை இடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கிலோனோ வெயிட்டு. அதிகபட்ச வெயிட்டு 1.25 கிலோ. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுவடை கோழி வரவே வராதுங்கண்ணா. என்ன ஒன்றுனா இதுவும் பெருவடை கோழியும் அடை உட்காந்து குஞ்சு பறிக்குங்கண்ணா. சரி மேடம். இப்போ வந்து முன்ன பார்த்த பெருவடைக்கு என்னென்ன சொட்டு மருந்து கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் சிறுவடைக்கும்? ஆமாங்கண்ணா, இதுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருவீங்க. ஆமாங்களா? அதாவது 1 மந்த் கழிச்சு நீங்கள் விற்பனை தர சொல்லி. இப்போ 40 நாளான சிறுவடை கோழி குஞ்சுகள் என்ன விலைக்கு தந்துட்டு இருக்கீங்க? ஆனால் 100 ரூபா தானே கொடுத்துட்ருக்கோம். சிறுவடை 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். அப்படி இல்லை, ஒரு மாதம் குஞ்சு 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். ஒரு மாதம் 40 நாள் குஞ்சு 110 ரூபான்னு கொடுத்துட்டு வருங்கண்ணா. சரி. இப்போ டே ஓல்ட் சிக்ஸ் யாருக்குன்னு தேவைன்னா அது வளர்க்க தெரிஞ்சவங்க மட்டும் கொடுக்குறீங்க? ஆமாங்கண்ணா, வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாங்கண்ணா. வளர்க்க தெரியாதவங்களுக்கு கொடுத்து என்னென்ன பிரயோஜனம்? பணம் கொடுக்கறதுனால நம்ம வாங்கிட்டு போய் அதை நம்ம பெரிய இதை நம்மகிட்ட வாங்கினாலும் அவங்க பயன் அடையணும். ஆமாங்கண்ணா, நம்மகிட்ட வாங்கிட்டு போய் அவங்க ஒரு பயன் அடையணும்ண்ணா. கண்டிப்பாக பயன் அடைஞ்சாதான் திரும்ப நம்மளை தடிக்கிட்டு மறுபடியும் வருவாங்க. ஒரு நாள் குஞ்சை வாங்கிட்டு இவங்க என்னடா இவங்களுக்கே தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாதுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குஞ்சா கொடுத்தா அவங்க நல்லா வளர்த்திட்டாங்க. இப்போ ஒரு நாள் கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ அது? ஆமாங்கண்ணா, அன்னைக்கு என்ன ரேட்டோ, அதாவது நம்மகிட்ட சிறுவடை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்குது. சிறுவடை பெருவடை எப்பயுமே இருக்குங்கண்ணா. ஒரு நாள் குஞ்சு கொஞ்சம் முன்ன பின்ன தாமதம் ஆகுங்கண்ணா. மீதெல்லாம் எல்லாமே பக்கவா எப்பயுமே கிடைக்கணும். ஒரு மாதம் குஞ்செல்லாம் எப்பயுமே இருக்கும். சரி மேடம். இப்போ கருங்கோழி பார்க்கலாங்களா? கருங்கோழி பார்க்கலாம் பிரதர். இப்போ இங்கே இருக்கிறது வந்து கருங்கோழி இல்லைங்களா? ஆமாங்கண்ணா, கருங்கோழி 6 10 நாள் ஆகுதுண்ணா. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் இல்லைங்களா? இப்போ 1 மந்த்தில் எடுக்கும்போது எல்லா வேக்சினும் வந்து நீங்கள் பண்ணிடுறீங்க? கண்டிப்பாக எல்லா வேக்சினும் கம்ப்ளீட் பண்ணி தானே கொடுப்பேன். எல்லாருக்குமே எந்த ஒரு வேக்சினுமே எந்த கோழி குஞ்சுக்குமே வேக்சின் போடாமல் கொடுக்க மாட்டேங்க. இதுவும் 3 சைஸில் தரீங்க. டே ஓல்ட் 6, 30 டேஸ், 40 டேஸ். ஆமாங்கண்ணா. இப்போ பெரிய கோழி கேட்டாலும் கொடுக்குறோன்னா, இல்லைன்னு சொல்லல. அப்போ இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன். பெரிய கோழி இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன். எல்லா கோழியுமே பெரிய கோழி இருக்குது.
அப்போ இருக்கும்போது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் பெரிய கோழி இருந்தாலும் கேட்கலாங்கண்ணா. பெரிய கோழி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வளர்க்கணும் ரொம்ப எளிமையாக இருக்கும், சீக்கிரமாக அவங்க மார்க்கெட்டும் பண்ணிடலாம். ஆமாங்கண்ணா. அப்படி இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டைக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கு வேணும் இருந்தால் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்பாங்க. 10 கோழி அந்த 5 கோழி அந்த மாரி கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த மாரி இருந்தாலும் பெரிய கோழி கேட்டாலும் கொடுக்குறேங்கண்ணா. இப்போ பெரிய கோழி நம்மகிட்ட இருக்குங்க? இருக்குங்கண்ணா. பெரிய கோழி இருக்குது, எல்லாமே இருக்குண்ணா. சரிங்க. அதாவது இப்போ முட்டை வச்சிட்ருக்கு, முட்டை வைக்கிற கோழி வந்து கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் அதுக்கு முன்னே 1 மாதம் அந்த மாரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். முட்டை வைக்கிற கோழியை ஒரு சில டைமில் கேட்டால் கொடுக்குறேன். சரி, இப்போ இது வந்து எப்படி கொடுத்துட்டீங்க? 6 வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்குங்க? ஆனால் 1 மாதம் குஞ்சு 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்குண்ணா. 40 நாள் குஞ்சு 120 ரூபான்னு கொடுத்துட்ருக்குண்ணா. பிரதர், இப்போ கையில் வச்சுட்டு இருக்கீங்க, இந்த கருங்கோழியோட வயசு எவ்வளோ பிரதர்? ஆனால் இதோட கருங்கோழி வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆகுதுண்ணா. இதுதான் நான் சேலிங் பண்ணுறது. இப்போ இதோட ரேட்டு பிரதர்? ஆனால் இதுதான் 120 ரூபாங்க. 100 ரூபாய். இந்த சைஸில் கொடுக்குறீங்க? ஆமாங்க. இப்போ இந்த சைஸில் இருக்கும்போது எடுத்துகிட்டு போகும்போது எளிமையாக நம்ம வளர்க்கலாம். காக்கா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து காக்கா குருவி எதுவுமே தூக்காது, ஈஸியாக வளர்க்கலாம். கண்டிப்பாங்க. பியூர் கருங்கோழினா நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும்? ஆனால் ஒன்றும் இல்லைங்கண்ணா, இதோட ரெக்கை தூக்கி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும்ண்ணா. இதோட ரெக்கை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான். அப்புறம் இந்த கண்ணு பாருங்கள், கருங்கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்ப்பாங்க. கண்ணு முழுக்க நம்ம கருப்பாக இருக்குங்களா? கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கருப்பாக இருக்கும். சரி. இது சேவல், இதுக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு நீட்டு. அது இல்லாத காலும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு. நம்ம முடிய விலைக்கு பார்த்தாலும் அந்த சதையும். ஆமாங்க. நம்ம இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியும் கருங்கோழி இருக்கு. அதாவது நாட்டுக்கோழி கருங்கோழினா கலர் கருப்பாக இருக்கும், முடி மட்டும் தான் கருப்பாக இருக்கும். உள்ளெல்லாம் கறியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக என்ன இது வருதோ அந்த மாதிரி தானே வரும். முட்டை வந்து கண்டினியூஸ் முட்டைண்ணா. இது வருஷத்துக்கு 200 முட்டை குறையாதுங்கண்ணா இது. சரி. ஆனால் அடை உட்காராதுங்கண்ணா. இது என்னென்ன நன்மைகள் பிரதர் இப்போ கருங்கோழி? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சுகரு, பிபி, ஆஸ்மா இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றாங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து தானே கண்டுபிடிச்சாங்க இது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்தது தானே இது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கருங்கோழி எடுத்துகிட்டு போகிறேன்னா ஒரு அண்ணன் கேட்டால் அப்படியே அவருக்கு 20 கருங்கோழி குஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரதுக்கு கிளம்புறேங்கண்ணா. இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பைக்லேயே டெலிவரி? ஆமாங்கண்ணா, இதான் பக்கம் தாங்கண்ணா. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்கண்ணா. இங்கே கேட்டால் அப்படியே அவருக்கு வளர்க்குறதுக்கு வீட்டானே, அதனால் எடுத்துகிட்டு போய் 15 குஞ்சு கொடுத்துட்டு வரலான்னு போகிறேன். பக்கத்தில் எல்லாம் கேட்டாங்கன்னா ஃப்ரீயாக டெலிவரி ஃப்ரீண்ணா. அதெல்லாம் இங்கெல்லாம் பக்கமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா. என்னென்னா போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. டிரான்ஸ்போர்ட்டிங் வந்து பண்ணுறீங்க இல்லைங்களா? பஸ்ஸில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது 6 ஏதாச்சும் இறந்து போச்சுன்னா அதுக்கு எப்படி பிரதர்? ஆனால் அதாவது 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கம்ப்ளைண்ட் வராதுங்கண்ணா. அப்படி வந்ததுன்னா நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூபா கூட பிடிக்க மாட்டேங்கண்ணா. அந்த எத்தனை குஞ்சு இறந்து போதோ அந்த குஞ்சுக்கு என்ன பேமெண்ட் அனுப்புறீங்களோ அந்த பேமெண்ட் அப்படியே உடனே அனுப்பிவிட்ருவோங்கண்ணா. இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி தரீங்க? இல்லைண்ணா, கோழி குஞ்சு அவங்க கோழி குஞ்சு என்ன கோழி குஞ்சு கொடுக்க சொன்னாலும் சரி, இல்லை அமௌண்ட்டு கேட்டாலும் அமௌண்ட்டு கொடுத்துருவோங்கண்ணா. இப்போ எவ்வளோ நேரம் சொல்லி ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ தூரத்துக்கு வந்து அனுப்பிடுவீங்க பஸ்ஸில்? ஏன்னா கோழி குஞ்சுகள் ஆனால் 24 hours பஸ் இருக்குங்கண்ணா. எல்லா ஊருக்குமே சேலம் போனீங்கன்னா நான் வந்து சேலத்தில் தான் எடுத்து போய் எல்லா ஊருக்குமே போடுவேன். சென்னை, காஞ்சிபுரம், எந்த ஊர் கேட்டாலும் சரிங்கண்ணா. நீங்கள் அனுப்பி விடுறீங்க? ஆமாங்கண்ணா. இது கோழி குஞ்சுங்க டிரான்ஸ்போர்ட்டிங் ஆகக்கூடிய டைமிங், அதை ட்ராவல் ஆகும் இல்லைங்களா? ஆமாம். எவ்வளோ நேரத்துக்குள்ளே அது? ஆனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் நான் எடுத்துகிட்டு போய் போடுவேன். ஈவினிங் 4 மணிக்கு வந்து போட ஆரம்பிப்பேன்னா 4 மணிக்கு, அதாவது பஸ்ஸோடைய டைமிங் பொறுத்தது தானே. சென்னைக்குனா எப்பயுமே பஸ் இருக்குது, மதுரைக்குனா பஸ் இருக்குது, திருச்சிக்குனா பஸ் இருக்குது. பக்கம் கம்பம், தேனி இந்த மாரி ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அதிகமாக கிடையாதுண்ணா. டைமிங் பஸ் தான். 8 மணிக்கு இருக்குது, 11 மணிக்கு இருக்குது. அந்த மாதிரி பார்த்து தானே போட முடியும். இப்போ நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகும்போது கோழி குஞ்சு அந்த ஒரு பிரச்சனை இல்லை? அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணா. அதுக்கு பிரச்சனை வந்தாலும் நான் பொறுப்புண்ணா உங்களுக்கு. நான் கேரண்டி தரேண்ணா. அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராதுண்ணா உங்களுக்கு. இப்போ டே 6 இருந்தாலும் 40 days 30 days எந்த ஒரு கோழியாக இருந்தாலும், உயிர் இருந்தாலும், ஏதாச்சும் டேமேஜ் இருந்தாலும், கண்டிப்பாங்க, அதாவது கை கால் முறிவு ஏற்படுத்த அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நான் பண்ணி தருவேண்ணா. ஏன்னா வந்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, நம்ம வந்து கோழி குஞ்சு கொடுக்குறேண்ணா. ஏன்னா வந்து உங்களுக்கு உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் வந்து எனக்கு வந்து பணம் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்க கைக்கு போகிற வரைக்கும் உங்களுடைய? ஆமாண்ணா, அவங்க வந்து எடுக்கிற வரைக்குமே என்னுடைய பொறுப்புனா. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ்ஸில் அனுப்புறதா இருந்தால் பேக் பண்ணி அழகாக பேக் பண்ணி கான்ட்ராக்ட் நம்பர், டிரைவர் நம்பர் வாங்கி கொடுத்துருவோண்ணா. எவ்வளோ டைமுக்கு என்ன செய்யறோன்ட்டு அதெல்லாம் பக்கவாக சொல்லிடுவோண்ணா உங்களுக்கு. இப்போ பாக்ஸ் பேக்கிங் தான் இல்லைங்களா? ஆமாங்க, நம்ம பாக்ஸ் பேக்கிங் தான். காட்டன் பாக்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாரி பேக் பண்ணி அனுப்பிடுவோங்கண்ணா. சரி. இப்போ அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் எதனா இருக்கும்? அதெல்லாம் அவங்க தானே பார்த்துக்கணும். பஸ்ஸுக்கு அதாவது நம்ம ஃபார்மில் நம்ம பண்ணையில் என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதுதானே நம்ம பண்ணி தர முடியும். கொடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், தர்மபுரியிலேருந்து சென்னைக்கு ஒரு பார்சல் போகுதுன்னா, சரிங்கண்ணா, ஒரு 100 கோழி குஞ்சு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரேட் வரும் டிரான்ஸ்போர்ட்டிங்? ஆனால் டிரான்ஸ்போர்ட் 250 ரூபா கேட்குவாங்கண்ணா. அதாவது அவங்க என்ன 250 ரூபா மேக்ஸிமம் கேட்பாங்க ஒரு பாக்ஸுக்கு. இப்போ நம்ம 4 பாக்ஸ், இப்போ 100 குஞ்சுனா
4 பாக்ஸுங்கண்ணா 200 பண்ணி தருவாங்க அவங்க. அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் கம்மி. ஆமாங்கண்ணா, கொஞ்சம் அதாவது இப்போ நம்ம கூட யாரனா வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகுங்கண்ணா. நம்ம லக்கேஜ் மட்டும் தான் வாங்குவாங்க. அதே நம்ம பாக்ஸ் யாரும் இல்லை, நம்ம கான்ட்ராக்ட் மூலியமா அனுப்புறோம்னா 250 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க. பஸ்ஸுக்கு கொடுக்கணும் ஃபேர் அவங்க கொடுத்து எடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா. இல்லைன்னா அவங்க நேரில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பல்காக பெருசாக கேட்டாங்கன்னா நீங்களே டிரான்ஸ்போர்ட். ஆமாங்கண்ணா, நம்ம பல்காக இப்போ வந்து 100 குஞ்சு 200 குஞ்சு நம்ம சுற்று வட்டாரத்தில் இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கேட்டால் நம்ம பைக்கில் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடோம்னா ஒரு 100 200 அந்த மாதிரி இருந்தால், அதிகமாக கேட்கும் போது நம்ம வண்டி இருக்குங்கண்ணா. நம்ம டாடா ஏசி இருக்கு, பிக்கப் இருக்கு, அந்த மாதிரி அதில் எடுத்துகிட்டு போய் கோழி வண்டியே இருக்குண்ணா. அதுக்குன்னே கோழி வண்டி வச்சிருக்கலாம். அதுக்கு எப்படி வாடகை தானே இல்லை பெட்ரோல் டீசல்? இல்லைண்ணா, டீசல் சார்ஜ் மட்டும் தானே. அதுக்கு போனால் டீசல் சார்ஜ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒருவேளை கஸ்டமர் நேராக வந்து வண்டி வச்சுட்டு போகிறாங்க, அது எக்ஸ்ட்ரா செலவாகும். அது நீங்களே கொடுக்கும்போது ஆமாங்கண்ணா, ஒரு டீசல் மட்டும். அதாவது நம்ம வண்டின்றதுனால வந்து ஓனாவே வந்து பார்த்தீங்கன்னா டீசல் மட்டும் பார்த்துக்க சொல்லுவாங்கண்ணா. அவங்களே வந்து கூட பார்த்து எடுத்துகிட்டு போவோம் நம்ம கஸ்டமருக்காக. ஆமாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து கோழி குஞ்சுகள் வந்து புக் பண்ணுறாங்க இல்லைங்களா? சரிங்கண்ணா. இப்போ அது வந்து காசு எப்படி கொடுக்கணும், அந்த ஒரு ப்ராசஸிங்? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்டே, அதாவது கொஞ்சம் தூரம் அதிகமாக பக்கமாக இருந்துச்சுன்னா நாங்களே எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக கொடுத்துட்றோங்கண்ணா. அதுக்கு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் வாங்கிக்கிறோண்ணா. இப்போ வந்து 100 குஞ்சு வாங்குறாங்களா, அதுக்குன்னா ஒரு 500 1000 ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட்டுண்ணா. அது மட்டும் தான் வாங்குறோம். மீதி வந்து டேரெக்டாக எடுத்து போய் வீட்டுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம். மீதி வந்து நம்ம கொஞ்சம் தொலைவாக இருக்கும்போது கேட்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிடுறோம். அட்வான்ஸ் வாங்கிட்டு மீதி வந்து பஸ்ஸில் வச்சுட்டு பேக் பண்ணி அனுப்புகிறோம் பாருங்கள். அந்த டைமில் மட்டும் அங்கே வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து நம்ம டிரைவர் நம்பரும் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருவேன். அந்த டைமில் நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ண போதும். சரிங்க பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். உங்கள் நேரத்தை ஒதுக்கி தெளிவாக சொல்லுவீங்க. அடுத்த பதிவில் உங்களுடைய வான்கோழி, கின்னிக்கோழி, இந்த வாத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்களா, அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.